திருட்டு நொண்டியாடு எங்கன்னா சும்மா பயிர் மேய்ச்சி பக்க கையில சும்மா ஒரு மாட்டா பேச்சு பேச்சு ஓட்ட மாட்டான் நான் யாக்கிற மாட்டேன் சரியா வர்ற போன வாரம் அடுத்த ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் ஐயா கவலைக்கு வேண்டாம் வயது மூத்தவரன்னு சொன்னீங்க ஆமாங்க ஆளுமைக்கு தான் வேதனை பட்ட உங்களை வேற நான் மேய்க்கணுமா நீ மேய்க்க போறியா உன்னை நான் மேய்ச்சி கட்டிடுவேன் நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாது எங்களெல்லாம் உங்களால மேய்க்க முடியாது எங்களை மேய்க்கிற தண்ணி பிறந்து வளர்ந்துதான் வரணும் தம்பி அவன் அங்கேயே பார்த்துட்டோம் அம்மா பார்த்தே பார்த்துட்டோம் அவனை நான் புதுமையா உன்னை பார்த்திருக்கிறேன் அது கூடுமா கூடாதான்னு பார்த்து சொல்லு சத்தியமா கூடாது உங்க கூட போராட பேசாது ஐயா கவனிக்க வேண்டாம் நீங்க எந்த ஊரு இதே முட்டுத்து கிராமத்துல ஆடு மேய்க்கிறோமா ஏண்டி போனாரு கோபாலன்னு சொல்லுவாங்க கோபாலு கோபாலா ஆமா முன்னாடியே கை வைக்க மாட்டா நீங்க தவறா நினைக்காதீங்க அவன் எப்பயுமே அவசர புத்தித்தா ஐயா தவற நினைக்காதீங்க இது முட்டத்தூர்ல திருவிழா என்று சொன்னார்கள் ஆமாம் அதை பார்க்க நாங்க 6 பேர் வந்து 5 பேர் வந்தோம் திருவிழா நடக்கவில்லை திருச்சோடி கிடக்கிறது வீதி வீதி பார்த்தா திருச்சோடி கிடக்கின்றது என்ன காரணம் ஐயா திருவிழான்னா ஆமா மாவிளை தோரணம் பொங்கல் வைப்பாங்க அம்மனுக்கு வீதுலா வரும் விண்விளக்கு பானை வேடிக்கை நடக்கும் ஆமா அதெல்லாம் விண்விளக்குகள் ஒன்றுமே பாயறது கிடைக்கின்றது என்ன காரணம் ஐயா கவரணிக்காதமா இந்த முட்டூர் கிராமத்துல செல்லியம்மன் ஆலயம் இருக்கு அதோ தெரியும் ஏரி கோடியில் அமர்ந்திருக்காங்க என்னது ஐயா ஆலயம் என்றால் நம் வீதியில இருக்கும் நடுவீதியில இருக்கும் அது என்ன ஏரி கோழி இருக்கின்றது அதுக்கு என்ன காரணம் தவறா நினைக்காதமா இந்த அம்மனுடைய ஆலயம் வந்து அதோ ஏரிக்கடை ஓரத்துல தான் இருக்குது அதுக்கு தான் ஏன் காரணம் என்ன காரணம் கேட்கின்றேன் தவறா நினைக்காத நான் அந்த கதையை நான் சொல்லிட்டு வரேன் அப்படியா நல்லா கேளுங்க நல்லா கேட்கின்றோம் கைலாயத்துல சிவன் பார்வை இருக்கும் போது அன்று